ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அருமையான குருமா குழம்பு தான் செய்ய போகிறோம். மீல் மேக்கர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக, ரொம்ப காரம் கம்மியாக, ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க, இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் விலாக் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து உடச்ச கோதுமையில் கஞ்சி தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசிக்கு உல வச்சு அதில் வந்து தண்ணிக்கு உப்பும் சேர்த்தாச்சு. அதே மாதிரி கஞ்சிக்கும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டேன். சீரகம் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கஞ்சி. பால்கார அண்ணா சீக்கிரமாக வந்துட்டதுனால பாலையுமே நம்ம காலையிலே காய்ச்சுற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி தண்ணி லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா உடச்ச கோதுமை சேர்த்துக்கிறேன். சாப்பாட்டுக்கும் தண்ணி லைட்டாக கொதித்து வந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரைஸும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக உடச்ச கோதுமை வெந்து ரெடியாகி வரும். இன்றைக்கி வந்து குருமா தான் பண்ண போகிறோம். அந்த குருமாவுக்கு தான் இந்த மீல் மேக்கரை வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரே ஒரு கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அதுக்காக தான் கொதிக்க விட்டுருக்கேன். பாலும் நல்லா கொதித்து வந்துருச்சு. அரிசியை வந்து மூடி போட்டு இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா சூப்பராக எல்லாமே ஒன்று போல் வெந்து வந்துடும். எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை புழிஞ்சு ஓரமாக வச்சுக்கணும். குருமாவுக்கு தேவையான காய்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம குருமா செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டு இது கூடவே நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக இது வந்து கண்ணாடி பதம் தாண்டி வதங்கி வரட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து இந்த குருமா குழம்புலாம் நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 வகையான காய் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம வந்து மீல் மேக்கர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை லைட்டாக குக்கர் மூடியை போட்டு மூடாமல் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிட்டு அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மீல் மேக்கர் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சின்ன டேபிள் ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விடுங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஜாரில் வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம்ல, தேங்காய் கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்துக்கு கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து இன்றைக்கி கசகசா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால், கசகசா இல்லாமல் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி, அந்த ஜாரில் இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணிலாம் எக்ஸஸாக சேர்த்ததுனால உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இதை வந்து கொதிக்க விடுங்க. லைட்டாக இது கொதி வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மல்லித்தலையை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிண்டி இதை வந்து அப்படியே 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான குருமா தயாராகிடும். இந்த குருமாவுக்கு வந்து இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்பளம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் குருமாவுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. குருமாவை வந்து குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. மைல்டாக இருந்துச்சு. காரம் ரொம்ப இல்லை. பாப்பாவுக்குமே சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மீல் மேக்கர்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கஞ்சி பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ளே வந்து தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். கூடவே அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தான் வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த கஞ்சி, கொஞ்சமாக தர்பூசணி பழம், 1 கப்பு பால், இது 3மே எங்கள் 3 பேர்த்துக்கும் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு
மத்தியானத்துக்கு தான் அப்பளம். காலையில் மிடில் குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மணிக்கு குடிக்கிறதுக்கு மோர். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மோர், லெமன் ஜூஸ்லாம் குடிக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லது. சுட சுட சாதம், ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குருமா குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.